முஸ்லிம்கள் அதாவது கடமையை நிறைவேற்றிவிட்டு வந்து வீடு சென்று கொண்டிருக்கும் போது 100க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை விடுதலை புலிகள் இயக்கத்தினர் தாக்கி அவர்களை கொன்று ஒரு இடத்தில் புதைக்கின்றார்கள். அவர்கள் இன்னமும் புதைக்கப்பட்ட சாட்சியங்கள் இருக்கின்றது, சான்றுகள் இருக்கின்றது. அந்த இடமும் தோண்டப்பட்டு விசாரிக்க வேண்டும், விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும், அவர்களுக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தினை முன்வைக்கின்றார். இது சம்பந்தமாக உங்களுடைய பார்வையில் என்ன சொல்லலாம்? ஹக்கீம் ஒரு மடையன், மாங்காமடையன் ஹக்கீம். கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் தான் அழித்துக் கொள்ளப்பட்டார்கள். இவர்களுடைய ஊர்காவல் படையால், முஸ்லீம் ஊர்காவல் படையினரால் தமிழ் மக்கள் இல்லலா துன்பத்தையும் உயிரிழப்பும் ஏற்பட்டது. இராணுவத்தை விட அதிகமாக அநியாய அட்டூழியங்கள் செய்தது முஸ்லீம் ஊர்காவல் படை வீரர்கள். மட்டக்களப்பிலே சவுக்கடி, பன்னிச்சேரி, சத்துருகொண்டான், ஆறுமுகத்தான் குடியிருப்பில் வெட்டி கொல்லப்பட்டார்கள் மக்கள். இன்று ஆறுமுகத்தான் குடியிருப்பிலே நீங்கள் எடுத்தீர்களே, ஆனால் ஆறுமுகத்தான் குடியிருப்பு 1, 2 என்று இருக்கின்றது. ஒன்றில் இன்று 70% முஸ்லீம்கள் இருக்கின்றார்கள். ஏன்? இந்த தமிழர்கள் அச்சத்திலே பயந்து ஓடினார்கள். அங்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட தமிழர்களுக்கு, தமிழ் மண்ணிலே, தமிழ் பிரதேசத்திலே தமிழர்களுக்கு வாழ விடாமல் செய்தவர்கள் ஹக்கீம் நானாவுடைய ஆளுகள். அந்த ஆட்கள் தான் அநியாயம் செய்தார்கள்.